இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் கோதுமை தோசை மொறுமொறுன்னு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷன் இருக்கணும். அப்போ தான் தோசை கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக வரும். இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ பொடி பொடியாக நறுக்கின மல்லித்தழையை சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூடவே நல்லா பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு காரத்துக்கு. இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்து வச்சு சாப்பிட்ற ஒரு பொருள். ஆனால் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். இது கூடவே ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க. ஆனால் அதை மட்டும் ஒன்றும் பாதியமாக உடச்சி போடுங்க. அப்போ தான் அதோடைய காரமும் ஃப்ளேவரும் நல்லா இறங்கும். முழுசாக இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நல்லா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண வேண்டியது தண்ணிங்க. இது மட்டும் நல்லா நம்ம இஷ்டத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீர்க்க இருக்கணும். அப்போ தான் தோசை நம்ம வாக்கும்போது சூப்பர் அப்படியே ஒரு மொறுன்னு இருக்குங்க. தண்ணி மட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா அடை மாதிரி ஆகிடும். அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்பூனோ கரண்டியோ இல்லை கையால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த உடனே கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு தோசை நல்லா சூப்பராக வரும். நல்லா நீர்க்க இருக்கணும். தோசை கரண்டியிலேருந்து அப்படியே ஒட்டாமல் கீழே தண்ணி மாதிரி ஊற்றணும். இந்த சமயத்தில் நம்ம தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சு ஃப்ளேம் வச்சுக்கணும். தண்ணி அந்த தோசைக்கல்லை தெரித்த உடனே நல்லா தெரித்து ஓடணும், புரிஞ்சு வரணும். அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய மாவு எடுத்து ஒரு கரண்டி அங்கே அப்படியே பரப்புனாப்பில் ஊற்றணுங்க. அதை வச்சு தேய்க்கக்கூடாது. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நல்லெண்ணெயும் நெய்யும் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் மேலே விட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் இந்த தோசை நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிம்முலே வச்சு வேக வைங்க. நல்லா மொறுன்னு திருப்பி போடவே கூடாது. இப்போ அந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே மடித்து வச்சு இது கூடவே சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.